வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறார். அதாவது இதுவரைக்கும் மிதுன ராசின்றவர் கடகராசிக்கு வர்றார். இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மீன் டைம் இது கடையில் குறிப்பாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்தபடியாக இந்த மாத கடைசியில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் 28ஆம் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாத கடைசியில் 23ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குரு வக்கரமாகிறார், சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதனால் என்ன எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத ஒரு சில விஷயங்களில் திருப்பங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த அறிமுகம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் 11ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார், வக்கரகதியில் இருப்பார். இது உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி, யாரெல்லாம் எஜுகேஷனில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறேன், அப்படி மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க, ஆர் ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும். ஏன்னா இந்த நவம்பர் மாதங்கிறது ஐப்பசி 15லேருந்து கார்த்திகை 14ஆம் தேதி வரைக்குமான காலம். ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களோ தாராளமாக ஆரம்பிப்பதற்கான சுச்சுவேஷன். குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வேலைக்குரிய ஜாபுக்குரிய கிரகமான குரு அவர் உங்களுக்கு 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லை, சனி பகவான் பார்க்குறாரு சர்வீஸ் ஸ்தானத்தை. அப்படி இருக்கிறது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நான் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ஒரு எனி அதர் ஃபீட்டர் கன்சல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எதில் வேணாலும் நீங்கள் இருங்க, ஜாபில் இருங்க. ஸோ உங்களுடைய உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் உங்களுக்கான ரெகக்னைஸை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அதே சமயத்தில் சனி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு. பட் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஜாபுக்குங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆயிடுச்சு, என்னுடைய சர்வீஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேலை கிடைக்குமா, நான் எதிர்பார்த்த சேலரி கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேடுதல் என்பது வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை, தேடுதல் ஸ்தானத்தையும் இந்த மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ எவ்வளவுக்கு எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதுவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் செய்வார். ஏன்னா இந்த மாதம் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும். அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நல்ல ஒரு வேலையாட்கள், நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 16க்கு அப்புறம் சூரியன் வந்துடுவார். இதெல்லாமே புதன் அங்கே இருக்கார், இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் அதில் நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ கலைத்துறை சம்மந்தமான யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த மாதம் 16க்கு அப்புறம் உங்களுடைய மாற்றம் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து, இதெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ்க்குரிய சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அது இம்போர்ட் பண்ணுறீங்க நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நார்மலாக பண்ணுங்கள், போதுமானது. இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது எதிர்பாராத உங்களுக்கு லவ் அஃபயர், நம்முடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன், ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம் இந்த மாதம். யாருக்காவது சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி போடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை லைஃப்பில் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் வேகமாக மூவ் ஆகணும் இந்த மாதம். ஏன்னா 3ஆம் இடம் நீங்கள் மூவ் ஆகக்கூடிய இடத்த சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால சீக்கிரம் எந்திரிக்கப்படுங்க, இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் சனி இருந்தாலே சோம்பேறித்தனம், அசால்ட்னஸ்ஸு, சீக்கிரம் டயத்துக்கு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன், எல்லாமே டைம் மாறி இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இருக்குது. எல்லாம் ஷெட்யூல் பண்ணுங்கள், அதன் அடிப்படையில் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஹெல்த் இஷ்யூ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ அவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் பண்ணிடுங்க. இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை இருக்காலோ துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் விநாயகர் பெருமானை முழுமையாக கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும், அதாவது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார், கடகராசிக்கு வக்கரமாகிறார். இந்த மாத கடைசி 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சிம்ம ராசிக்குரியவர் சூரிய பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் பகவான் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் கடைசி 26ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றார்.
எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று சுக்கிரன், அப்புறம் புதன், அப்புறம் சூரியன், இந்த 3 கிரகங்கள் இந்த மாதம் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும். அதுக்காக தான் இந்த கிரகங்களுடைய தன்மையை சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்கம் குரு வக்கரமாகிறார், இன்னொரு பக்கம் இந்த மாத கடைசியில் சனி வக்கரனுங்கிறது தேரர். இதெல்லாம் கணக்கெடுத்து இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இந்த கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். குறிப்பாக அவரோட சுக்கிரன் இருக்கார். இந்த 3ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உள்ள ஸ்தானம். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணக்கூடிய ஸ்தானம். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து நடத்தக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 3ஆம் இடம் முயற்சி. ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 16ஆம் தேதிக்குள்ளே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ எப்பயுமே சர்ச்சிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு 3ஆம் இடம் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க, உடனே இப்போவே செய்யுங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பீரியடு இந்த நவம்பர் 16 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துடும். ஒரு சலிப்பு தன்மை வந்துடும். அதனால் கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்மளும் வேகமாக மூவ் ஆகணும். நம்ம எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும், என்னவாக வரணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் 16க்குள்ளே இருக்குது. யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க, மீடியேட்டர் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப், இனி இல்லாஸ் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஆக சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு தோன்றாய துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். ஃபஸ்ட்டு 4ஆம் இடம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன். 16க்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதே நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீடு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. பொதுவாகவே நவம்பர் அப்படின்னாலே ஐப்பசி 15லேருந்து கார்த்திகை 14 வரைக்கும் உள்ள தமிழ் மாதம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும், மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது. உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயம், ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி வேலையில் பொதுவாகவே இந்த மாதம் வேலையில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும், எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கணும். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில் நல்ல ஒரு பேர் போன ரெஃப்யூட்டட் கன்சல்ல நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் குரு 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அது வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் சனி முதலே சொன்னேன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னேன். 5ஆம் இடம்னாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு,
எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் நமக்கான ரெக்கக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள், நம்ம உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இதுதான் 5. இன்னொரு பக்கம் குரு 11க்கு அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறது. வேலை வாய்ப்புகள் நமக்கு இருந்தால் கூட அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக இந்த மாதத்தில் இருங்க. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, ஹைக்கோ, போனஸோ, இன்சென்டிவோ எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்தால் யோகம் தான், வரலைனாலும் கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்ன மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. காரணம், உங்களுடைய சனி 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறது, தொழில் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறது, அந்த பணமெல்லாம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதில் பிஸ்னஸில் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் லோன் கொடுத்து பிஸ்னஸ் பணம் லாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இருந்தும் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, மேரேஜே வேண்டான்றவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. குறைஞ்சபட்சம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ரொம்ப கவனம். ஏன்னா இந்த மாதம் சனி 8ல் குரு 11ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறது. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், கணவன் அல்லது மனைவி பிரிவு, அது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு செலவினங்கள், இதெல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருந்தாலும் வருமானங்கள் சுமார். ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதம் கவனம். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லை. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. விளையாட்டுத்துறையில் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை நல்லா கும்பிடுங்க. சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்கள். ஹெல்த்து நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை மெயினாக நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு வக்கரமாகிறார். இந்த மாதம் கடைசியில் நவம்பர் 28 சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் நவம்பர் 16க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிநாதன் புதன் கன்னி ராசிக்குரியவர், அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறவர். இந்த மாத 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் கடைசியில் 26ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பாடுறார். ஆக சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரித்து நமக்கு பலன் செய்ய போகிறாங்க. இதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை சொன்னதுக்கு காரணம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போ நான் சொன்னது. இப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஏதோ இருப்பதற்கான வாய்ப்பு, ஏதாவது லிக்விட் கேஷ் இருப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு.
யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகமே உங்களுடைய 2, 3 இந்த இடங்களில் தான் அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். ஏற்கனவே அங்கே முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், 16ஆம் தேதி சூரியன் போயிடாரு, கடைசியில் சுக்கிரன் அங்கே போயிடுறாரு. ஆக இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை இதெல்லாமே பெருசாக இருக்கணும், பிராடாக இருங்க. அது மட்டும் இல்லை 3ஆம் இடம் முயற்சி. ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்கள் ஃபீல்டில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நிறைய பயன்படுத்துங்க. 3ஆம் இடம் அப்படின்னாலே சர்ச்சிங்னு அர்த்தம், தேடுதல்னு அர்த்தம். நிறைய தேடுங்க, நிறைய படிங்க. ஸோ ரீடிங் எல்லாமே 3ஆம் இடம் தான். ஸோ நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் புதன் அங்கே இருக்கார். புதன் அப்படின்னாலே எஜுகேஷன் அர்த்தம், கம்யூனிகேஷன் அர்த்தம். அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு, அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சோசியல் மீடியா அத்தனையுமே நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, புதுசாக ஏதாவது ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது நிறைய அது சம்மந்தமான விஷயங்களை சர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, புதன் வேறு அங்கே இருக்கார். நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள். நம்ம எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். நம்முடைய எய்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நமக்கு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் இந்த மாதம் உங்களை தேடி வருவாங்க. அல்லது நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னா அவங்களே உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்கள மீட் பண்ண வேண்டிய காலங்கள்லாம் இருக்குது. கிரகங்கள் எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளும் மூவ் ஆகணும். இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது, பயணத்தால் மகிழ்ச்சி இருக்குது. உறவுகள், குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது உங்களுக்கு வேலை நிமித்தமான அந்த பயணம் நன்மையாக இருப்பதற்கு காரணம் நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் அதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஸோ வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்க, ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன். இதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையே. 4ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். அதனால் எல்லாம் இருந்தால் கூட திருப்தியற்ற மனநிலை இருக்கும். இதெல்லாம் மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா இல்லையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லாபம், மகசூல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையர், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உண்டு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடைகள், பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவரும் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம்னா என்னன்னு சொன்னேன், திருப்தியற்றன்னு சொன்னேன். 9ன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அவர் தன்னுடைய சதய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருக்கிறது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, எனி அதர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, வெளியில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பார்க்குறதுனால அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். பட் அதே சமயத்தில் வேலை இருக்கான்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது. நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சுலாம் நினைக்காதீங்க. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வேலையை பற்றிய பயம் இருக்கிறவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ராகு 6ல் இருக்கிறது வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும்
ஏதாவது நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ வேறு ஏதாவது அரியர்ஸோ வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது ஹைக் வரலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுமா, ரிசல்ட் வந்தா அப்படின்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு, ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக அது எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கட்டப்படாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இதெல்லாமே இருக்குது. ஸோ சின்ன பிரச்சனைனாலும் டாக்டராக மீட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு முக்கியம். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. நார்மலுங்கிறத காட்ட நல்ல ஒரு ஏர்னிங்கிறதா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். அதிலே நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. குறிப்பாக யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு இதுவும் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை அடிக்கடி பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தலையாரை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்த்து நல்லா இருக்கணும். சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க, தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.